உலகின் முதல் ரொக்க பணவர்த்தனை இல்லாத நாடு, அதாவது பணத்தை பயன்படுத்தாத நாடு அப்படின்னு ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா உருவாயிருக்கு. ஸோ முழுக்க முழுக்க 100% டிஜிட்டலை வந்து பயன்படுத்துறாங்க, டிஜிட்டல் சேவை தான் பயன்படுத்துறாங்க. ஸோ அது எந்த நாடு, எப்படி பயன்படுத்துறாங்க, எப்படி அவங்களுக்கு சாத்தியமாச்சு அப்படின்ற தகவல் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ₹1 காசை கூட பயன்படுத்தாம யாருக்கிட்டையும் கையில காசே கிடையாது, காசே இல்லாம எப்படிதான் அவங்க செயல்படுறாங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பட மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கணக்கு நடப்பு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ₹1 காசை கூட பயன்படுத்தாம முழுக்க முழுக்க 100% டிஜிட்டல் பரிவர்த்தனை பயன்படுத்தக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். நாம ஆடக்கூடிய உலகத்துல 190க்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அசுர வேகத்துல வளர்ச்சி கண்டுட்டே இருக்கு. எல்லாருமே நவீனமயமாக்கப்பட்டாங்க. எல்லாருமே எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நாடுகளும் கூட பாத்தீங்கன்னா எல்லாமே 100% டிஜிட்டல் கொண்டு வரணும். பண பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது எல்லாமே டிஜிட்டல் மயமா, யூபிஐ மயமா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல நீங்க போனீங்கனாலே, நம்ம சுற்றுலா பயணிகளா போனாலும் நம்மளால காசை அங்க வாங்க முடியாது. நாம காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவங்க நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு மாறுமே தவிர நம்ம கையில ₹1 காசோட கொடுக்க மாட்டாங்க. இந்த நாட்டுல நாணயங்களும் பண பரிவர்த்தனையும் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு % மட்டும் தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. 100ல 99.9% பாத்தீங்கன்னா பண பரிவர்த்தனை கிடையாது. ஒரே ஒரு % மட்டும்தான் பண பரிவர்த்தனை நடக்கிறதா சொல்றாங்க. இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு, ஃபர்ஸ்ட் அந்த நாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்வீடன் நாடு தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே 195 நாடு இருக்குங்க. இந்த 195 நாட்டிலையும் முதல் நாடாக பண பரிவர்த்தனை பயன்படுத்தாம டிஜிட்டல் முறையை பயன்படுத்தக்கூடிய நாடா பார்க்கப்படுகின்றது. ஸோ ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஷாப்பிங்கு, சின்ன தெருவோர கடையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா எல்லாமே யூபிஐ தான் பயன்படுத்துறாங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, மற்ற எல்லா விஷயமும் அங்க பயன்படுத்த சொல்றாங்க. முதியோர்கள் முதற்கொண்டு, அதாவது 65 above இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா அவங்க டெபிட் கார்டை பயன்படுத்துறாங்க. எல்லாருமே கார்டை தான் பயன்படுத்துறாங்க. ரொம்ப ரேரான விஷயத்துலதான் காசு பயன்படுறதா சொல்றாங்க. அதாவது 1% மட்டும் தான் மக்கள் பயன்படுத்துறதா சொல்றாங்க. ஸ்வீடன் மக்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா 2010ல அவங்க 40% தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை பரிவர்த்தனை பண்ணிருக்காங்க. 2010ல இருந்து 2023க்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு % மக்கள் மட்டும்தான் பண பரிவர்த்தனை பயன்படுத்துறாங்க. ஸோ இப்போ ஸ்டில் நவ் 2024, 25 இந்த கேப்ல நீங்க அது கூட அங்க இருக்காது. ஸோ 2026ல 0% பண பரிவர்த்தனையா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நாடு தான் உலகத்துல நம்பர் 1 நாடாகவும் இருக்கு பண பரிவர்த்தனை டிஜிட்டல் முறையில. கடந்த 2012ஆம் ஆண்டுல தொடங்கப்பட்ட ஸ்வீடிஷ் நாட்டின் முக்கிய வங்கிகளால் ஆதரிக்கப்படும் மொபைல் பேமெண்ட் ஆப் ஆன ஸ்விஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் தான் பாத்தீங்கன்னா 8 மில்லியனுக்கும் அதிகமான யூசர்கள் வந்து கொண்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் கூடிய மக்கள் தொகையில 75% மக்களை பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்றதா சொல்றாங்க. இந்த ஆப் மூலியமா தான் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பில்ல கூட அவங்களால பே பண்ண முடியுது. தெருவோர கடை, சந்து, பொந்து எங்க போனாலும் ஒரு சின்ன பேமெண்டோட இந்த ஆப் மூலியமா பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதிகப்படியா யூஸ் பண்றது ஜிபே யூஸ் பண்றோம் இல்ல, அது போல எல்லா விஷயத்துக்காகவும் இந்த ஆப்பை பயன்படுத்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் 100க்கு 75 பேரு இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்வீடன் இருக்கக்கூடிய வங்கிகள், அங்க இருக்கக்கூடிய மொத்தமா இருக்கக்கூடிய வங்கியில 50% வங்கி பாத்தீங்கன்னா பண பரிவர்த்தனை சுத்தமா கிடையாது. அங்க எத்தனை நீங்க பணத்தை கட்டவும் முடியாது, பணத்தை வாங்கவும் முடியாது. ஃபுல்லாவே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுச்சு. நீங்க போனா நம்பர்ஸை மட்டும் தான் பரிமாறிக்க முடியும், நம்பர்ஸை மட்டும் தான் நம்ம வாங்கிக்க முடியுமே தவிர அங்க பண பரிவர்த்தனை இல்லை. அந்த அளவுக்கு அவங்க நவீனமயமாக்கப்பட்டு விட்டாங்க. ஸோ ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய வங்கியான ரிக்ஸ் பேங்க்ஸ் வந்து பொருளாதாரத்தை எதிர்காலத்துல பாதுகாப்பானதாகவும் பாதுகாப்பான டிஜிட்டல் பரிவர்த்தனையை உறுதி செய்யவும் இ-கோர்னா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் கரன்சியை தான் முன்னோடியா கொண்டு இவங்க செயல்படுறாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும், அரசாங்கமா இருக்கட்டும், எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. மக்கள் அதிகப்படியா பார்த்தீங்கன்னா 95% டெபிட் கார்டை பயன்படுத்துறாங்க, 85% கிரெடிட் கார்டை பயன்படுத்துறாங்க. எல்லா இடத்துக்கும் பாத்தீங்கன்னா அவங்க போன்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் மூலியமா எல்லா பணவர்த்தனையும் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த உலகத்திலேயே டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்யக்கூடிய முழுமையான ஒரு நாடு எந்த நாடு பார்த்தீங்கன்னா அது ஸ்வீடன் தான். ஸ்வீடனுக்கு அடுத்தபடியா யார் இருக்கா நம்ம பார்க்கலாம். கரன்சியை பயன்படுத்தாத நாடுகள் லிஸ்ட்ல 2வது இருக்கக்கூடிய நாடு தென்கொரியா. தென்கொரியா வந்து பாத்தீங்கன்னா தென்கொரியா, நார்வே, பின்லாந்து இவங்க 3 பேர் இருக்காங்க அடுத்த இடங்கள்ல. ஸோ அந்த நார்வே, பின்லாந்து, தென்கொரியா இவங்களும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான கரன்சியை பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகப்படியா இருக்காங்க. ஆனா கரன்சி இவங்க பயன்படுத்துறாங்க, ஆனா அதிகப்படியா இருக்காங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட பண பரிவர்த்தனை 5% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மக்களோட ஒப்பிடும்போது 5% இவங்க வந்து பண பரிவர்த்தனை பண்றாங்க. மொத்தம் 95% பாத்தீங்கன்னா இவங்களும் டிஜிட்டல் முறைக்கு மாறிட்டாங்க சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நாட்டுல பணமே பயன்படுத்தாத ஒரு நாடு இருக்கு. 100% டிஜிட்டல்ல தான் பயன்படுத்துறாங்க.
நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியா இப்போ டிஜிட்டல் பரிவர்த்தனை நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவும் ஒரு முழுமையான டிஜிட்டல் நாடாக மாறதான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி மாற வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா 100% டிஜிட்டல் பயன்படுத்தக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சிருந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கடை நடந்து மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.